ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ இந்த வீக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாளைக்கு மண்டேவோட மார்க்கெட் லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். லெவல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஓகேனா, லெவல்ஸ் வரைக்கும் பார்க்குறதுனா ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த நாளைக்கோட லெவல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இல்லை நம்மளுக்கு இந்த மந்த்லி கால்குலேட் எப்படி எடுக்கிறது, வீக்லி கால்குலேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலனா அந்த 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீக்கோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டோடு சேர்த்து மந்த்லி கால்குலேஷன் எப்படி எடுக்கிறது, வீக்லி கால்குலேஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருக்கேன். அதை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சரி வாங்க, நாளைக்கான லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமே 50% சான்ஸ் இருக்குது. என்ன ரீசன்? வேறு ஒன்றும் வேணால் நம்ம பாக்ஸ் தியரி கான்செப்ட் தான். பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்லிக்கிருக்கோம். ஸோ அதே கான்செப்டில் தான் நாளைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ரன் ஆகணும். ஓகேவா? ஸோ அதே போல் கீழேயும் நம்மளுக்கு லெவல்ஸ் இந்த பெண்டிங் விட்டுட்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம், 25,836 பெண்டிங் விட்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். இதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், என்ன காரணம் அப்படின்றதுக்கு. சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் அப்படி சப்போஸ் கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி பார்க்கணும். இந்த வீக்கோட, அதாவது ஃப்ரைடேவோட 5 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் லெவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பீங்க. எப்படி எடுக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எடுக்க தெரியாதவங்க அதாவது புரியாதவங்க இந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதையும் நான் சொல்லித்தர்றேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? சரி, நாளைக்கு மார்க்கெட் லெவல் நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, மேலே அப்சைடில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 26,375 அங்கே இருக்குது. மேலே அப்சைட் லெவல் இருக்குது 75. ஸோ அதை ரவுண்டாக 400ன்னு போட்டுக்கோங்க, உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? மேலே அப்சைடில். கீழே டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்தர் மூமெண்ட், அதாவது கேப் டவுன் ஆனாலும் சரி, இல்லை கேப் அப் ஆனாலும் சரி, இந்த 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்த 950, 25,950 அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கிட்டாங்கன்னா அடுத்தது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபர்தர் மூமெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்றத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். டவுன் சைடில் தான் வரும். அதாவது இந்த 25,950 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுன் மூமெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? கம்பல்சரி அவங்க டவுன் மூமெண்ட் தான் கொடுக்கணும். சப்போஸ் அப்படி இல்லை, நம்மளுக்கு போன வீக்கோடது நம்மளுக்கு லெவல் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அகைன் உங்களுக்கு மேலே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 25,950 பிரேக் அவுட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தான். நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆகி ஒரு 50 பாயிண்ட்டு இல்லை ஒரு 100 பாயிண்ட்டு இல்லை கேப் டவுன் ஆகி இந்த 25,950க்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் எதுக்காக இதை சொல்கிறேன்றது. ஓகேவா? கீழே டவுன் சைடில் லெவல் நம்ம உங்களுக்கு சொல்லிட்டேன் கிளியராக. 25,950 இதை பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்த லெவல் கீழே 836 நம்ம சொல்லியிருந்தோம். அதை ரவுண்டாக 850ன்னு போட்டுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரைடே நம்ம எந்த அளவுக்கு கான்செப்ட்டு 5 மினிட்ஸ் கான்செப்டை நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே மண்டேயும் நம்மளுக்கு அந்த 5 மினிட்ஸ் இல்லை, நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணுன்றதை நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போவோம். நான் எதுக்காக இந்த வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறேன்னா, இடையில நான் இந்த வீக் ஃபுல்லாக 2 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் சொல்லியிருப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கிங் இருந்தது, அதனால் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டிலே ஆகிடுது. அதனால் வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு போட முடியல. ஸோ அதனால தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம
திங்கக்கிழமையிலேருந்தே வந்துடுவோம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு லெவல்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இதோட கட் பண்ணிக்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வேணுன்றவங்க கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சரி, ஓகே. நம்ம மண்டே மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆனாலும் நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். மேலே 26,325க்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்தபடி தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஸோ அதோட கான்செப்டும் இடையில நான் ஒரு நாள் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த 25 பாயிண்ட்டுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஒரே நிமிஷம். இருபத்தி ஒன்று இங்கே வந்து சாரி 12 பாயிண்ட்டு, ஓகேவா. இந்த 21, 12 அதுக்கு தான் மார்க்கெட் மேலே அப்படியே அப்சைடில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அன்னைக்கு உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருந்தோம், ஓகேவா. இருபத்தி ஒன்று வச்சா 24 வருது. அதை தான் நம்ம ரவுண்டாக 25 போட்டுக்குங்க அப்படின்றத நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம். ஆமாம், ஃப்ரைடேவோட மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது மண்டே மார்க்கெட் லெவல் சொல்லும் போது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். 24 வருது, அதை 25 போட்டுக்குங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து 15க்கு நம்ம சொல்லியிருப்போம், ஓகேவா. என்ன ரீசன்? இந்த 14க்கு அதாவது 14 வந்தது, அதை வந்து 15 போட்டுக்குங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? அன்றைக்கி நான் ஸ்கேல் வச்சு அளந்து காமிச்சேன்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்கேல் வச்சு அளந்து காமிக்கிறேன், சரியா. இதுதான் காரணம், இதுதான் ரீசன், ஓகேவா. சரி, ஓகே. நம்ம இந்த கான்செப்ட் வந்துடுவோம். அதாவது மந்த்லி இது எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்துடுவோம், ஓகேவா. இங்கேருந்து டவுன் சைடில் இந்த இதுக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருது ப்ரோ? ஒரு 55.45 மைனஸ் 21, ஓகேவா. இந்த -21 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ கால்குலேட்டர் வந்தாச்சு, ஓகேவா. இப்போ இந்த இது 55.45 இன்ட்டு, இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இங்கிட்டு 1 + 2 இதுதான் இருக்குது, 21, ஓகேவா. 2 + 1 இப்படி தான் இருக்குது. சரி, இதுலேருந்து நம்ம எப்படி ப்ரோ கால்குலேஷன் எடுக்கிறதுன்ற கண்டிப்பாக எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. முன்னாடி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கேட்டிருக்கீங்க. போன மாதமே இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் போட முடியல. அதுக்கு பதிலாக இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஓகேவா. ஜஸ்ட் வந்து இந்த 55.45 இன்ட்டு, இப்போ இந்த இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 55 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 5 + 5 10, ஓகேவா. இப்போ இந்த பக்கம் வந்து 2 + 1 அதை 2ஆக கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 13 வருது, ஓகேவா. இப்போ 13 இங்கே போட்டுக்குங்க. எவ்வளோ வருது? 720 வருது பாயிண்ட்டு. புள்ளி இந்த பக்கம் 45 இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம பைசா கணக்கில் தான் எடுப்போம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வேல்யூ வந்து அதிகமாக அந்த 55ன்றது வந்து இப்போ 97 இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்கிற 9 பாயிண்ட்டு, இந்த 99 இருந்ததுன்னா 9ஆம் நம்பர் தான் பெரிய நம்பரு. ஸோ அந்த நம்பரை நம்ம எடுத்து அப்படியே இன்க்ளூடிங் பண்ணி நம்ம பெருக்கல் பண்ணி போட்டுக்குருவோம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரி, அதுக்கும் வர்றேன். இந்த 2 விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேவா. சரி, இந்த இதை எடுத்துட்டோம். இந்த 45 பைசா கணக்கை வந்து நம்ம அப்படியே ரவுண்டாக 5ன்னு போட்டுக்குருவோம். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா?
748 வருது. அதாவது மண்டேவோட கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலோடது 748. ஓகேவா? இது மண்டேவோட கேண்டிலோடது. இதை வந்து அப்படி இருங்க, திருப்பி இதுக்கு போய்க்கிடுவோம் சார்ட்டுக்கு. இப்போ இந்த இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? நம்ம ஃப்ரைடேவோடது கேண்டிலுக்கு போய்க்கிடுவோம். 5 மினிட்ஸ் கேண்டில். இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும். இது என்ன, இந்த டோஜியெல்லாம் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம அந்த கால்குலேஷன் எடுப்போம். ஏன்னா மார்க்கெட் அது வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்கன்றதுக்கு அது வந்து ஷேடோன்னு சொல்லுவாங்க. இந்த விக்கு வர்றதை வந்து ஷேடோன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது கிடையாது. மார்க்கெட் அது வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்தளவுக்கு லிக்விடிட்டி உள்ளே இருக்குது. சரியா? யாரோடது? புட்செல்லரோட லிக்விடிட்டி உள்ளே வந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் பையர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அப் சைடில் மேலே ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. அப்போ இது ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க, மற்ற ட்ரேடர்ஸ் ஏன் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்றது என்ன நம்மளுக்கு புரியல. ஆனால் நம்ம கணக்கில் எடுப்போம். இப்போ வரைக்கும் நீங்கள் டோஜியே போட்டிருந்தாலும் நான் அதை கணக்கில் எடுத்திருக்கேன். அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போயும் அதுதான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 79.35 வந்திருக்குது. இந்த பக்கம் 30. ஓகேவா? இது இப்படியே கால்குலேட்டருக்கு வந்துடுங்க. 79.35 இன்ட்டு, அதாவது இப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பக்கம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, அதில் பார்த்தது 55. ஆனால் இதில் பார்த்தது எவ்வளோ வந்திருக்குது, 79. இந்த பக்கம் 30. அப்போ 2 பக்கமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸ்டர்ன் ஆகி போயிருக்குதா உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 9 மட்டும் எடுத்துக்குவோம். உங்களுக்கு கிளியராக தெரியுதா? பெரிய நம்பர் எந்த நம்பர் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் 9 தான் இந்த பக்கம் இருக்குது. அந்த 9 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 9 எடுத்துகிட்டு எப்பயும் போல் இந்த பைசா கணக்கை அப்படியே பைசாவே போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த 5 அவ்வளோதான். பைசா கணக்கே போட்டால் எவ்வளோ வருது உங்களுக்கு, 753 வருதா? அதில் எவ்வளோ காமிச்சது, 748. இது 753. அவ்வளோதான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, ஒரு 5 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 5 பாயிண்ட்டு இந்த ட்ரேடுக்கு வந்து இந்த 5 பாயிண்ட்டு, இந்த 25 பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு கணக்கே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். இதுதான் விஷயம். இப்படி தான் நம்ம கால்குலேட்டில் எடுக்கிறோம் ஒவ்வொருதும். சரியா? இப்படி எடுத்து நம்ம லெவல் வந்து அந்த இதை வந்து டிவைட் பண்ணி நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். சரி, அதான் சரி, டிவைட் பண்ணாமல் வந்துட்டேன். இப்போ 753 வந்துருச்சு. சரியா? இதை டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியரான விஷயம் புரியும், என்ன ரீசனுக்காகன்றது. டிவைடட் பை 2, 376. நம்ம எப்பயும் சொல்கிறது வந்துருச்சா, 375ன்றது வந்துருச்சா? ஸோ இந்த 4 மாதமாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். மார்க்கெட் வந்து இந்த 750, 55 அண்டு 75 இப்படி தான் கொடுத்துருப்பாங்க மார்க்கெட்டில் இந்த 4 மாதமாகவே. அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, அதுக்கு மேலே போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்கெட்டை அப் சைடில் மேலே ஏற்றிட்டு போகிறாங்கன்றது நம்ம 4 மாதமாகவே கண்டினியூவாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். சரியா? ரைட், ஓகே. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ வீக்லியில் நீங்கள் எப்படி ப்ரோ எடுக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியரான ஒரு இதாக சொல்லணும்னா, இதையே வந்து நீங்கள், அதாவது இதில் 9ன்னு போட்டோமா, அதில் 9ன்னு போடாமல் மைனஸ் பண்ணி போடணும். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவுமே இல்லை, மைனஸ் பண்ணி போடணும். இந்த 9க்கு பதிலாக அதை மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரான விஷயம் புரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் இருங்க, அதையும் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்றேன். 79.35 இன்ட்டு
இப்போ இந்த இதில் வந்து நம்ம எப்படி எடுத்தோம், உங்களுக்கு 9 அப்படியே நம்ம தூக்கி இதில் போட்டோம். இதில் மந்த்லி இதில் வந்து அந்த 9 தூக்கி அப்படியே போட்டோம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் 30 இருக்குதா, இந்த பக்கம் 9 இருக்குது. அப்போ இது 2ஐயும் வந்து 9ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6. அந்த 6 போடுங்க, உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இந்த பைசா கணக்கை நம்ம இதோட டிவைட் பண்ணிடுவோம், ஏன்னா இதோட விட்டுருவோம். எதுக்கு, என்ன ரீசன், இங்கிட்டு வந்து பெரிய நம்பரே இருக்குது. ஸோ அதனால் இந்த பைசா கணக்கை நம்ம இதில் சேர்க்க மாட்டோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடி நம்ம சொன்னது தான். இப்போயும் அதான் சொல்கிறேன், பைசா கணக்கை வந்து இதில் வந்து சேர்க்கக்கூடாது. இந்த பக்கம் நம்பர்ஸ் வந்து 79ன்றது வந்து இப்போ 55 இந்த மாதிரி இருக்குதுன்னா அப்போ நம்ம அந்த பைசா கணக்கை அதில் எடுத்துக்குவோம். மற்றபடி அந்த இது பெரிய நம்பராக வந்துருச்சுன்னா பைசா கணக்கை நம்ம அதில் எடுத்துக்க மாட்டோம். மந்த்லிக்கு நம்ம அந்த இதை எடுத்துக்குவோம். ஓகேவா? மந்த்லிக்கு அப்போ மந்த்லின்ற போது ஒரு பெரிய லெவலில் போகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பைசா கணக்கு எடுத்துக்கிடுவோம். ஆனால் இது வந்து வீக்லியோடதுக்கு பெரிய நம்பர் வந்திருக்குது அப்படின்ற போது அந்த பைசா கணக்கை நம்ம இதில் எடுத்துக்க மாட்டோம். உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்பியும் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், திருப்பி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். சரி, ஓகே. இதில் வந்து 476 வந்திருக்கு. இவர் அருண் பிரதர் நினைக்கிறேன், அருண் பிரதரோ யாரோ ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க 485 ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்டையும் கிளியராக சொல்லியிருந்தேன், ஆமாம் ப்ரோ கரெக்டு தான் 485. நம்மளுக்கு 476 தானே வந்திருக்கு, 485 எப்படி வருது அப்படின்னு நம்ம அவர்கிட்ட இது பண்ணலை. ஏன்னா நான் பார்க்குற ஆப்புக்கும் உங்களோட ஆப்புக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் வரும். ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். என்ன காரணத்துக்காக வரும்னா, ஏன்னா இது ட்ரேடிங் ஆப்போட இது வந்து வேறு சார்ட் வந்து வேறு மாதிரி காமிக்கும், உங்களோட சார்ட் வந்து வேறு மாதிரி காமிக்கும். இப்போ எனக்கு வந்து 79ன்னு காமிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி காமிக்கும்னா 80ன்னு காமிக்கும், 82ன்னு காமிக்கும், அது 81 கூட காமிக்கும். ஏன்னா இப்படி ஒரு 5 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். ஆல்ரெடி இந்த டிஃப்ரெண்ட் வரதை பற்றியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒன்லி ஃபார் ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் கரெக்டான ஒரு இது கொடுக்குறாங்க. 79னா 79ன்றது கரெக்டாக தானே இது கொடுக்குறாங்க. மற்ற எல்லா ஆப்புக்குமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 5 பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட்டோ இல்லை ஒரு பாயிண்ட்னாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்து தான் கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி முன்னாடியே செக் பண்ணியே சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த விஷயத்த. ஓகேவா? சரி, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்ம இதே கன்ஃபர்மேஷன் எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், மண்டேவோட மார்க்கெட்டில் நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. அதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், இன்னும் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும். ஓகேவா? இப்போ நம்ம மண்டேவோடதை எடுத்துக்குவோம். 55.45 ஓகேவா? இன்ட்டு அதில் எவ்வளோ வந்துச்சு, 21. ஆமாம், 21 வந்துச்சு. ஓகேவா? இந்த 21 நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயத்த சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2 + 5 ஒரு 5 தான், 2 5 நீங்கள் ப்ளஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 2 5 ப்ளஸ் பண்ணிங்கன்னா எங்கே போகும், லெவல் இங்கேயோ போய் நிற்கும். அதனால் 2 5 நம்ம ப்ளஸ் பண்ண மாட்டோம். இதில் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் இருக்கிற 2, இந்த பக்கம் இருக்கிற 5, அவ்வளோதான், 7 தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? 7 தான் நம்மளுக்கு இங்கே வரும். ஓகேவா? 7 நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த 45 இந்த 5 பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் எடுத்துக்குவோம். புரிஞ்சுதா? இப்போ இதில் வந்து 415 வந்திருக்குது. சரியா? இந்த 415 இதில் வந்திருக்குது. இப்போ இதையே வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு 753 டிவைடட் பை 2 376 வருது. ஓகேவா? இந்த 376க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ இதோட வந்து இதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்ன்றதை நான் உங்களுக்கு கண்டினியூவாக சொல்லிகிட்டு இருக்கேன். 75 இப்படி வரும்னு சொல்லியிருக்கேன்.
சரி, இந்த 75ஐயும் டிவைட் பண்ணி போட்டோம்னா எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 37 வரும். 37 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 37 வரும். ஓகேவா? இப்போ இந்த 75ஓட அந்த 37 கூட்டினோம்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ப்ளஸ் 75 ப்ளஸ் 37 உங்களுக்கு கிளியராக வந்துருச்சா? அதாவது 476 ப்ளஸ் 488. இந்த 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கின்றது இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகுது. நம்ம இந்த மாதிரி தான் ஒரு கால்குலேஷனில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 4 மாதமாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியாட்டினா திரும்பியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியராக புரியும். நம்ம வீக்லி லெவலுக்கு 476 வந்திருக்குது. ஓகேவா? இதுலேயும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 488 வந்திருக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் 8 பாயிண்ட் தான். சரி, 10 பாயிண்ட் தான். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இந்த மந்த்லியோடதுலேயும் நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம். இந்த 478 இருக்குது. சரியா? இந்த 75 போட்டீங்க. ஓகேவா? இந்த 75 விட்டுட்டு இந்த இதை விட்டுட்டு இந்த 415 வந்துச்சுல, அந்த 415க்கு நீங்கள் வேணாம், ஒன்றுமே வேணாம். அந்த 37 மட்டும் சேருங்க. உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். 413 வருதா? அதாவது டிசம்பர் 1 5 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த 55க்கு நம்ம எப்படி லெவல் எடுத்தோன்றது உங்களுக்கு கிளியராக புரியுது. ஓகேவா? அதே கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம 1 நவம்பர் 28 நம்ம எடுத்திருக்கோம். அதுவும் உங்களுக்கு கிளியராக புரியுது. சரி, இது மந்த்லியோடது நீங்கள் எடுத்துட்டீங்க. வீக்லியோடது நீங்கள் நான் இப்போ சொன்னபடி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். வீக்லியோடது 476, 415. இது ரெண்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த 2 இது தெரிஞ்சதை நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது? அந்த 375ஓட நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்றது உங்களுக்கு கிளியராக புரியுதா? இந்த 4 மாதமாக உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இதுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி அதை தாண்டி போனாலும் அவங்க எப்படி தாண்டி போகிறாங்கன்றதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த இதை டிவைட் பண்ணி, அதாவது 375 2 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதோ அதுதான் அடுத்த நாள் நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். அடுத்த ஒரு 1 வீக்குக்கு அந்த மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். சரி, அடுத்ததும் அந்த 375யும் மார்க்கெட் தாண்டிட்டாங்க. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அடுத்த 375க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். சப்போஸ் அதை ரியாக்ட் பண்ணாமல் டவுன் சைடில் இறங்கி வர்றாங்கன்ற பட்சத்தில் திருப்பியும் மேனிப்புலேட் பண்ணி கீழே டவுன் சைடில் வர்றாங்கன்னா அதையே மேனிப்புலேட் பண்ணி அப் சைடில் போய் அந்த லெவலை கிளியர் பண்ணிட்டு தான் வருவாங்கன்றது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான் விஷயமே. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயந்தான். இந்த விஷயத்தையும் உங்களுக்கு என்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 26 விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த லெவல் வந்து கிளியர் பண்ணலை ப்ரோ. 27 இந்த வீடியோ ஒன் செகண்ட் இருங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் 19 தான் நினைக்கிறேன். ஆனால் போன வாரத்தில் ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. அந்த லெவல் கிளியர் பண்ணாமல் கீழே இறங்கி வந்திருக்காங்க. திருப்பியும் வந்து உங்களுக்கு மேலே போவாங்க. அந்த லெவலை கிளியர் பண்ணுறதுக்காக மேலே கண்டிப்பாக போயே தீருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது என்னைக்குன்றது தான் மறந்துட்டேன்.
அதாவது போன வாரம் வந்து 25க்கு நம்ம சொல்லியிருந்தோம். 28 நம்ம கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி திருப்பி மேலே போவாங்க கண்டிப்பாக. அந்த லெவலை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக போவாங்க அப்படின்றது அன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் நடந்ததுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் 26ஆந்தேதி. ஓகேவா? இதுக்கு வந்து மேலே வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு. உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த இது ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்றது டிசம்பர் 1ஆந்தேதி. ஆனால் அதுக்கு முன்னாடியே மந்த்லி கால்குலேஷன் போட்டதுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாமல் தான் இறங்கினாங்கன்னு நினைக்கிறேன். சரி, டேட்டு தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். மந்த்லி கால்குலேஷன் எஸ் 19ஆந்தேதி. எஸ் கரெக்ட் தான். 13ஆந்தேதி. ஆமாம், 13ஆந்தேதி மந்த்லியோட லெவல் கீழே மேலே இருக்குது. அதை கிளியர் பண்ணாமல் தான் கீழே இறங்கி வர்றாங்க. இப்போ இதுக்கு திருப்பியும் மார்க்கெட்டில் வந்து மேனிப்புலேட் பண்ணி அப் சைடில் கண்டிப்பாக போவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்றைக்கு போய் ரீச் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 19ஆந்தேதி ரீச் பண்ணாங்க. உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் எதுக்காக சொல்கிறேன்றது. இருங்க, இந்த இதை போட்டே காமிக்கிறேன். 74. ஓகேவா? 19ஆந்தேதியோடது அந்த இது தொட்டது, அந்த விக்கு விட்டுருக்காங்களா, அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு, பிடிச்சிட்டேன். 74 உங்களுக்கு கிளியராக வந்திருக்குதா? மேலே ஹை எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்றது அதை போயிட்டு டச் பண்ணிட்டு தான் அடுத்தது கீழே இறங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம சொன்னோம் இதுக்கு மேலே மார்க்கெட் அப்சைடில் போகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுமா பண்ணாதான்றது ஒரு இது நடந்துருந்துச்சு நம்ம அந்த டயத்தில். ஓகேவா? அந்த டயத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துருந்தது. அப்போ தான் மேலே போயிட்டு அவங்க வந்து ஒரு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டை டிஃப்ரெண்ட் விட்டுட்டு வந்தாங்க. திருப்பியும் கீழே வந்த மார்க்கெட் வந்து அகைன் வந்து உங்களுக்கு மேலே அப்சைடில் கொண்டு போவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். எதுக்காக சொல்லியிருந்தோம்? மேலே பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி அவங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 21ஆந்தேதி நடந்ததுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அதன்படி தான் நம்மளுக்கு மார்க்கெட் நடந்திருக்குது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த இது போயிட்டு திருப்பி மகைன் இங்கே வந்தாங்க. 28ஆந்தேதி டவுன் சைடில் வந்துட்டு திருப்பியும் அப் சைடில் மேலே போனது. அந்த 25க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குது, இந்த 67க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே இப்போ உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியாதவங்க கொஞ்சம் திரும்பியும் பாருங்கள். நான் சொல்கிறது சில பேருக்கு புரியாமல் தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஏன்னா என்ன ரீசன்னா, நான் கொஞ்சம் கண்டினியூவாக சொல்லாமல் கேப் விட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கண்டினியூவாக பேசுகிறதுக்கு டக்கு டக்குன்னு வரல. ஏன்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகிருக்குது. எனக்கு எப்படி பேசணுன்றது வரமாட்டேது. அதாவது கண்டினியூவாக உங்களுக்கு கண்டினியூட்டியாக உங்களுக்கு பேசுகிறதுக்கு வரமாட்டேது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுறேன். பேசுகிறது என்ன அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது டக்குன்னு ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஓகேவா? சரி, இங்கேருந்து போனது 100. ஆமாம், இதை சொல்ல மாட்டேன். இந்த லெவல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த 100 பாயிண்ட் நம்ம இதுக்காக கேப்பப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டப்பயே வியாழக்கிழமை வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இந்த 88 பாயிண்ட்டு எப்படி எடுத்தாங்கன்றதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். இந்த 35க்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும். கீழே இறங்கி வந்தவங்க ரியாக்ட் பண்ணாமல்
அப் சைடில் கொண்டு போனாங்க. அதே இதுக்கு தான் மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு 2ஆம் தேதியும் ரியாக்ட் பண்ணியிருக்கும். இங்கே முடித்த இடத்துலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. சாரி, அன்றைக்கி ஓப்பன் பண்ண இடத்துல கொண்டு வாங்க. கரெக்டாக 88 பாயிண்ட் வருதா? இந்த 88 பாயிண்ட்டுக்கு தான் மார்க்கெட் கேப் டவுன் ஆகும். நம்ம அன்றைக்கி வீடியோ போடல. அப்படி வீடியோ போட்டிருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். கேப் அப்புக்கும் கேப் டவுனுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கேப் டவுன் ஆனது என்ன ரீசன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். என்ன ரீசனுக்காக கேப் டவுன் ஆகிருக்காங்கன்றது. அடுத்த நாள் இதோட கான்செப்டும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட கான்செப்ட்டு $52 பாயிண்ட். ஓகேவா? இந்த 52 பாயிண்ட்டு இங்கேருந்து எடுத்தோம். நம்ம இதுலேருந்து எடுத்தாலும் ஓகே தான். சாரி, இதுலேருந்து எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஓகே தான். 56. ஓகேவா? சேம், அவ்வளோதான். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் கீழே, வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுதா? 56, 52 அவங்க எந்த லெவலுக்கு மார்க்கெட்டில் லெவல் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அவங்க அந்த விக்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறாங்களா, இல்லை முடிச்ச இடத்துலேருந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறாங்களா? இதுதான். இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க எப்படி எந்த இடத்துல எந்த மாதிரி கால்குலேட் எடுக்கிறாங்க அப்படின்றத இன்னும் தேடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இந்த லெவலுக்கு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். 50 பாயிண்ட்டு மேலே ஒன்று, இல்லைன்னா கீழே டவுன் சைடில் அதுக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியும். ஆனால் அது எப்படின்றது அக்யூரேட்டாக இன்னமும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அக்யூரேட்டாக எடுக்கிறது எப்படின்றது. ஓகேவா? இதுதான் மார்க்கெட்டு. அங்கேருந்து முடித்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் இந்த நாளும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். 4ஆம் தேதியும், அதாவது வந்து புதன்கிழமை சொல்லிவிட்டு வியாழக்கிழமை உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டவுன் சைடில் போகும், இல்லைனா ஃபர்தர் மூவ்மெண்ட்டு அப் சைடில் போகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சாரி, இங்கே போனது ரைட். ஓகே, அதில் கிளியர் பண்ணிட்டாங்க. திருப்பியும் இந்த இதுக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். பாக்ஸ் தேரி கான்செப்ட் படி தான் நம்மளுக்கு கேப் அப் ஆகிருக்கோங்க, கேப் டவுன் ஆகிருக்கிறதும் ரெண்டுமே ஒரே தான். அதையும் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடலாம். சாரி, ஒரு நிமிஷம். $17 பாயிண்ட்டு. ஓகேவா? இதையே அப்படியே கீழே கொட்டுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து போனவங்க இங்கே கீழே இறங்கி வந்திருக்காங்க. திருப்பியும் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கணும், இதுக்கு ரியாக்ட் பண்ணலை. உங்களுக்கு புரியுதா? அதோட கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது. இவ்வளோ தான் மார்க்கெட்டு. அதே போல் நம்ம ஃப்ரைடேவும் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் டைரெக்ஷன் எடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வாரத்தோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் உங்களுக்கு கிளியராக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்தெந்த கேப்பில் எந்தெந்த இடத்துல மார்க்கெட்டு எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு கேப் டவுன் ஆகிருக்காங்க, எந்த அளவுக்கு கேப் அப் ஆகிருக்காங்கன்றதுக்கான ரீசனையும் கிளியராக சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோடது
நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு குறிக்கோளாகவே நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. இப்போயும் நான் அதான் சொல்கிறேன். ப்ராஃபிட் பண்ணுறது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்லை. எல்லாருக்குமே வந்து இந்த மார்க்கெட்டை பற்றின ஒரு புரிதல் கண்டிப்பான முறையில் வரணும். ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன்றதுக்காக மட்டும் நீங்கள் அந்த ட்ரேடு எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்களும் அதில் வந்து ஒரு கால்குலேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. இதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சரியா? நீங்கள் இந்த வீக்லியோட ஆப்ஷனில் இந்த 476 இந்த 476க்கும் டிவைட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். சரி, இந்த 476க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும்னா எங்கே வரணும்? இந்த வாரத்தோட ஹை டு லோ வந்து வச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குது. அதாவது 435 கொடுத்துருக்கும் இந்த வாரம். ஓகேவா? 435 கொடுத்தது 485க்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த 485க்கு கீழே அளந்து பாருங்களேன், எந்த இடத்துல வருதுன்றது உங்களுக்கே கிளியராக தெரியும். நான் சொன்னது இந்த 25,836க்கு தான் வரும் உங்களுக்கு. வேணால் அதே கூட நான் அளந்து காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. சாரி, ஃபோனில் பேசுகிற மாதிரி லைனில் இருங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. 1 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். புரியுதா? அவ்வளோதான் மார்க்கெட் 488. உங்களுக்கு அந்த வேல்யூ போடும்போது எந்த அளவுக்கு வந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த என்ன சொன்னோம், 375 ப்ளஸ் ஒரு 112 இந்த இதை கூட்டும் போது எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை கூட்டி போட்டு காமிச்சேன்னா அதில் எவ்வளோ வந்துச்சு? 488 கரெக்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, அதையும் பார்த்தே கூட சொல்லிடுறேன். நூற்றி 488. இப்போ புரியுதாண்ணா உங்களுக்கு? அந்த 25,836 வந்து நான் எதுக்காக சொன்னேன்றது. ஸோ இந்த லெவல் வந்து அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கும் அவங்க மார்க்கெட்டில் மேனிப்புலேட் தான் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ தூரம் வந்தவங்க அந்த இதுக்கு கீழே ரியாக்ட் பண்ணாமல் போயிருக்காங்க? அப்போ இதுலேருந்து உங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம சொன்ன அந்த 2 வீக்ஸ் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இன்னமும் அடுத்த வீக் ஒன்று உங்களுக்கு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கும் உங்களுக்கு இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம நாளைக்கு லெவல் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த 2 வீக் உங்களுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கே கிளியராக தெரியும். நான் திரும்பி சொல்கிறேன், மார்க்கெட் உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் மேனிப்புலேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து மேனிப்புலேட் பண்ண தான் செய்கிறாங்க மார்க்கெட்டில். ஓகேவா? நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஜஸ்ட்டு அந்த 2 பாயிண்ட் விட்டதுக்கும் சரி, 25 பாயிண்ட் விட்டுட்டு வந்ததுக்கும் சரி, ப்ளஸ் அது போக கீழே இப்போ நம்ம 35 பாயிண்ட்டு கீழே சொல்லியிருக்கோம். சரியா? 836 நம்ம கீழே சொல்லியிருக்கோம். இந்த 36க்கும் சரி எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது நம்ம உங்களுக்கு கிளியராகவே சொல்லிட்டு தான் வந்துருக்கேன். இதை தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்சைடில் லெவல் இந்த இது இருக்குது, இந்த இது கீழே லெவல் இருக்குதுன்றது. அந்த லெவல் எப்படி எடுக்கிறாங்கன்றது நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம சொல்கிறோம். இதை தான் நான் திரும்பி சொல்கிறேன். மற்றவங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, அதில் என்ன இருக்குன்றத நீங்கள் ஒரு கால்குலேட்டரோட ஒரு கணக்கோடு அணுகுங்க. மார்க்கெட்டை வந்து ஒரு கணக்கோட அணுகுமுறை பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும்.
இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இதை தான் சொல்லுவேன். சரியா? அகைன் இன்னொரு விஷயம், மார்க்கெட்டை கேம்லிங்காக பார்க்காதீங்க. அதாவது ஒரு சூதாட்டமாக பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு இது ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகலாம். பென்ட் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் போட்டிருந்தார்ல, பென்ட் ஹவுஸ் இல்லை, தாஜ்மஹாலே கட்டலாம். சரியா? ஆனால் நீங்கள் அதுக்கான எஃபெக்டை மார்க்கெட்டில் போடணும். மார்க்கெட்டில் நீங்கள் எஃபெக்ட் போட்டால் தான் உங்களால் அந்த இதுக்கு ஒரு குயிக் ரியாக்ஷன் பண்ணி குயிக்கான ஒரு முடிவு எடுத்து டக்குன்னு நீங்கள் அடுத்தடுத்தது மூவ் பண்ணி போக முடியும். சரி, இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே உங்களுக்கு வந்திருக்குது மார்க்கெட்டு, ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்பைக், அதாவது இன்ஸ்டன்ட் ஸ்பைக்குன்றதை விட ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு உடனே டவுன் சைக்கிள் வர்றாங்களா மார்க்கெட்டு, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன் சைட்லேயே ஒரு அப்பு, ஒரு டவுனு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப் மூவ்மெண்ட் கொடுக்குறது, திரும்பி டவுன் சைடில் ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குறது, இப்படியே கொடுத்துருக்காங்கல்ல. சரி, இதுக்கெல்லாம் என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன விஷயந்தான். அது நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கேருந்து லோ டு ஹை போட்டு பாருங்கள். அதோட லோ டு ஹை போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு 112 பாயிண்ட்டாக 110 பாயிண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து கீழே அப்படியே 55 பாயிண்ட்டுக்கு கீழே வச்சு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் என்ன ரீசனுக்காக நான் அதை சொல்கிறேன்றது. ஓகேவா? இது ஒரு லைவான ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் டவுன் சைடில் வர்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த டவுன் சைடில் வந்தாங்கன்னா எந்த இடத்துல நம்ம பை பண்ணணுன்றதை அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயார்னா நீங்கள் இந்த 5 மினிட்ஸ் கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ண நீங்கள் தாராளமாக நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணனே இல்லை, நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, அதாவது ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லைன்றவங்க ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கும் அதுக்கும் அளந்து பாருங்கள். திருப்பி ரிட்டன் அதோட 50% மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். சரியா? இதே அளவு தான் திருப்பியும் இங்கிட்டும் போயிருக்கும். உங்களுக்கு அதே அளவு தான் திருப்பியும் உங்களுக்கு அப் சைட்லேயும் போயிருக்கும். வேறு அந்த 50% ட்ரேட் அவ்வளோதான். மார்க்கெட்டில் 50% ட்ரேடுக்கு மார்க்கெட் திரும்பி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம இந்த கால்குலேட்டருக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த 476, இந்த 753, 748 இந்த கணக்கு எல்லாமே இந்த 50%க்குள்ளே அடங்குற மாதிரி தான் கொண்டு வருவாங்க மார்க்கெட்டை. ஸோ இது தான் நான் திரும்பி சொல்கிறேன். ஜஸ்ட் பிஸ்னஸாக பாருங்கள். பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ கடைசியாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். மார்க்கெட்டை கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக பாருங்கள். பார்த்தா தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும். தயவுசெய்து யாரும் தெரியாமல் போய் ட்ரேட் பண்ணி மணி லாஸ் பண்ணாதீங்க. லாஸ் பண்ணுற ஒவ்வொரு மணியும் நீங்கள் சம்பாதிச்சது. சரியா? நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை இன்னொரு ஆளுக்கு போய் சும்மா தூக்கி கொடுக்கக்கூடாது. நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது வேறு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட ஒருத்தவன் ஆட்டையை போட்டு போகிறான். அந்த ஆட்டையை போட்டு போகிறதுக்கு நீங்களே உடந்தையாக இருக்கீங்க. அதுக்கு தான் நான் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க பணத்தை உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவன் உங்களோட ஆசையை தூண்டி அது மூலிமா பணத்தை அவங்க சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் கற்றுக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க எல்லாருமே உங்களோட பணத்தை, அதாவது மக்களாகிய நம்மளோட பணத்தை அவங்க வாரி அடைச்சிக்கிட்டு வாரி சுருட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் சரி, பிக் பிளேயரும் சரி, ஸ்மால் பிளேயரும் சரி, இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
புரியாட்டினா தயவுசெய்து திரும்பியும் இன்னொரு டைம் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அப்படி மீறியும் புரியாட்டினா தயவுசெய்து திருப்பி மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதுன்னா டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக திருப்பியும் இதை பற்றி ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் எந்த அளவுக்கு புரியுதுன்றது தெரில. பட் நம்மளோட கால்குலேஷன் நான் உங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த 79க்கு மேலே, அதாவது பர்சன்டேஜ் வந்து பெருசாக போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ண மாட்டோம். அப்படியே எடுத்து போட்டு நம்ம இன்ட்டு பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வந்ததுன்னா அதில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி இன்ட்டு போட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சப்போஸ் புரியாட்டினாலும் திரும்பி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.